நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளை யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? நம்ம நினைக்கிறோம் உள்ளதானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. நீ மனைவியை குறித்து திட்டுகிற வார்த்தையை அவன் நினைச்சுக்கிறான், உள்ளே இருக்கிறது கேட்கிறது. ஒருவேளை கற்பத்தை சுமக்கிற தாயானவள் அவள் மாமியாரை குறித்து ஏதோ திட்டிக் கொண்டிருக்கிறாள்னா, அல்லது குடும்பத்தை குறித்து திட்டிக் கொண்டிருக்கிறான்னா, இல்லைன்னா கணவனை குறித்து திட்டிகிட்டு இருக்கான்னா, நீ நினைவில் நீ சிந்திக்கிறத கூட உள்ளே இருந்து அவன் நினைச்சிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்டு இருப்பான், அவன் கேட்டுருப்பான். சில பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவன் வீச்சர்வலாக எடுக்கிறான், இல்லைன்னா நம்மளை அடிக்கிறான், நம்மளை வேதனைப்படுத்துகிறான்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கற்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ தெரியாதனமா, உனக்கு தெரியாதனமா நீ எதையெல்லாமோ பேசியிருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டதுனால தான் அவன் இப்போது உங்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடியும் தடுமாற பண்ணுகிறான். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள்